தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதிறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். சர்க்குரு 6வது தலைப்பில் ஆற்றாமை எனும் பகுதியில் 10 பாடலில் பகிர்ந்துள்ளார். அதில் இறைவனின் திருவருள் பெருமையும் அதனை பெற விரும்பும் தன் சிறுமையும் எண்ணி மனம் பொறுக்க இயலாது வருந்தி பாடலை பதிவு செய்துள்ளார். எவ்வித தவறும் செய்யாத சர்க்குரு தான் செய்ததாக தன்மேல் ஏற்றி இப்பாடல்களை பாடும் பொழுது மனதிற்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. இந்த உலகிலார் மேல் கொண்ட ஏன் உரைத்தேன் என்றால் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், நான் அடையும் பயன்தனை நீர்தான் அடைதல் குறித்தே என்று கூறிய பெருமான் இப்பாடலை பதிவு செய்துள்ளதை நினைக்கும் பொழுதே தான் இவ்வளவு தவறு செய்தோமா என்று அவர் தன்மேல் ஏற்றி கூறியதை நினைக்கும் பொழுது கல்லாய மனம் கரைகிறது. மனம் என்றால் என்ன? இந்த பார்க்கும் உடலில் நாம் செயல்பட அறிவுக்கருவி 5, அதன் செயல்பாடு 5. உதாரணம், கண் பார்க்கும் பதிவது எல்லாவற்றையும் கருவி இயங்கச் செய்ய இந்நிகழ்வு யாவும் ஆன்மாவில் பதியும். ஆன்மா என்பது முதற்கரு, அதாவது விந்து. விந்து என்பது ஒளி, ஒளி என்பது வெளிச்சம். இது குழந்தாயை உருபெறும்போது கண் அமைகிறது. இதில் பார்வை என்கின்ற ஒளி உள்ளது. கண் பார்த்ததை ஆன்மாவிலிருந்து பிரதிபலிப்பது மனம். இது காற்றினுடைய இயக்கம். இதனை அந்தக்கரணம் என்பார்கள். சர்க்குரு கண்ணாடி முன்னின்று நாம் அழுதால் கண்ணாடியில் அழுவது போல் தோன்றும். உண்மையில் அழுவது கண்ணாடி அல்ல, நம்முள் உள்ள ஆன்மா என ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் விளக்கம் தருவார். பிறக்கும்போதே என்னுடையது என்கின்ற ஆணவ மலம் உடன்தான் பிறப்பெடுக்கிறது. ஒரு குழந்தை மனம் வேலை செய்யாத போதே, அப்பா, என் பொம்மையை அந்த குழந்தை பிடுங்கி கொண்டது வாங்கி கொடு என்பதை நாம் குழந்தைகள் சொல்ல பார்க்கிறோம், கேட்கிறோம். இந்த விதை, எனது என்கின்ற இந்த விதை வளர்ந்து கிளை பரப்பி நான் எனும் பெரிய மரமாகிறது. எனது வளர வளர தேவைகள் இருந்து கொண்டே உள்ளது. இந்த தேவைகள் ஏதுமின்றி எந்த உயிர் வாழ்கிறதோ அப்போதுதான் மனத்தில் எண்ண அலை நின்று வெளிக்குள், அதாவது இந்திரிய வெளி கடந்து மனவெளி கடந்து சும்மா இருப்பது சுகம் என்பார் சர்க்குரு. சரி, பாடலுக்கு வருவோம். எளிவினும் அழிய மனத்தினேன், மலன்சார் ஈயினும் நாயினும் இழிந்தேன், புழுவினும் சிறியேன், பொய் விளைந்துழல்வேன், புன்மையேன், புலைர் தொழிற் கடையேன், வலுவினும் பெரியேன், மடத்தினும் பெரியேன், மாண்பிலா வஞ்ச நெஞ்ச குழுவினும் பெரியேன், அம்பல கூத்தன் குறிப்பினுக்கு என் கிடவேனோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார். அம்பலம் என்பது கூடுமிடம், கூத்தன் நடனம் இயற்றுபவர். திருச்சிற்றம்பலம். திரு என்பது என்றும் அழியாத ஆன்மா எனும் முதற்கரு ஒளி. இது இறைவனை அடையும் வரை
நாம் தினசரி செய்கின்ற செயல், அதாவது காற்றின் இயக்கம் கர்மா எனப்படும். இந்த கர்மா நற்செயலாகவும் உள்ளது, தீச்செயலாகவும் உள்ளது. இதற்கு ஏற்றாற்போல் பிறப்பு எடுக்கும். இந்த பிறப்பை கடக்கணும். இதனை கடக்க கடவுளார் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார் என்பார். அடி என்பது ஒளி. சிறிய தலை, அம் உள், பல் என்பது புருவ மத்தியில், எல்லா உயிரிலும் ஒளி உள்ளது. அதுதான் சிற்றம்பலம் என்கின்றனர். சர்க்குரு மகாதேவ மாலையில் உலக நிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி என்பார். உயிர் என்பது இவ்வுலகத்தில் காற்றை கொண்டு இந்த உயிர் ஜீவித்ததால் ஜீவன், இது செயல்பாடு. இந்த உயிரை நின்று இயக்குவது ஒளி. இது உயிருக்கு உயிர், அறிவு, அதுதான் ஆன்ம ஒளி. இதனை சர்க்குரு அம்பலத்தரசே அருமருந்தே, ஆனந்த தேனே அருள் விருந்து, பொதுநடம் செய் புண்ணியனே, புலவரலாம் புகழ் கண்ணியனே என்பார். எழுவினும் வலிய மனத்தின். எழுதம் என்றால் தூணின் அடிப்பாகம். எழு என்றால் தூண். ஜடப்பொருள் அசைவே இருக்காது. 5 கூட்டு கலவைதான் தூண். மண், நீர், கல், செங்கல், ஜல்லி, இரும்பு, அதுபோல பஞ்சபூதங்கள் கூட்டு கலவையால் இயங்கும் உடலில் வலிமை உடைய கடினமான அழுத்தமான மனதின் இயல்பு கரையணும். எப்போ கரையும்? யாரேனும் இறங்குகின்றார்க்கு உதவுவது செயல்பாடு, காற்றின் இயக்கம். காரணம், தீய குணம் மேலோங்க கடினமாகிவிடும் மனம். எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் உள்ளார், அன்பை பொருத்தி உள்ளார். சிங்கம் தன் குட்டிக்கு பால் தருகிறது, அடுத்த மிருகத்தை கொன்று சாப்பிடுகிறது. அதற்கு அறிவு விலங்கிடப்பட்டுள்ளது. அறிவிலிருந்து மனம் வேலை செய்யாது. ஆனால் மன அறிவு பெற்ற மனிதன் தன் தேவைக்காக எல்லா தீய செயலையும் செய்து சொத்து சேர்க்கிறான். மானம் போய் அவமானம் வந்தால் அதை பெரிதாக நினைப்பதில்லை. இப்படி உள்ளவனிடம் மனதில் அன்பு எவ்வாறு விரிவடையும்? அதனால்தான் எழுவினும் வலிய மனத்தினேன் என்கின்றார். இந்த அன்பு தன்னை சார்ந்தவர்களை பாதுகாத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ நம் தரத்துக்கு தக்கவாறு செயல்பட இது அருளாக மாறும். இதனை கடவுளார் அருள் எனும் அன்பு ஈன் குளவி, பொருள் எனும் செல்வச் செவிலியால் உண்டு என்பார். அன்பு எனும் தாய் பெற்ற குழந்தை அருள், பொருள் எனும் வளமிக்க செவிலி தாயால் நிலைத்து வளர்வதாகும். மலம்சார் நாயினும் இழிந்தேன், ஈயினும் இழிந்தேன் என்பார். தேவையற்ற கழிவு மீது அமர்ந்து உணவு உண்ணும். இது 4 அறிவு. உற்று அறிவது நாவே, மூக்கு, கண் உள்ளது. இதற்கு மன அறிவு கிடையாது. இந்த மலத்தில் உட்கார்ந்துள்ள ஈயை விரட்டி நாய் உண்ணும். இது 5வது அறிவு. இதற்கு ஒரு நுட்ப அறிவு உள்ளது. யார் வந்தாலும் கண்டுபிடிக்கும் கீழான அறிவு உள்ள அந்த நாய் ஒரு பெண் நாயுடன் கூட அதை சுற்றி சுற்றி அதன் குறியை நுகர்ந்து அது அனுபவிக்கும் வரை வேறு பக்கம் போகாது. அதுபோல இந்த வரை நான் உண்டதெல்லாம் மலமே என உணர்ந்து எதனால் இது தேவைப்படுகிறது என ஆய்வு செய்து உண்ணும் உணவு நாம் உண்ணும் உணவு சப்த தாதுவாகி 7வது உலக விந்து அழியா பொருள். இது 12 வயது தொடங்கி 72 வரை வீணடித்தால் உணவு தேவைப்படும். இந்த பொருளை வீணடிக்கவில்லை என்றால் உடம்பில் சத்து கூடி உணவு தேவைப்படாது. நாய் கார்த்திகை மாதம்தான் புணரும். ஆனால் இந்த சிற்றின்பம் என்று தொடங்கியதோ அன்று முதல் உடம்பு வலிவிழுந்தாலும் மனம் நினைக்கும். கால நேரமே கிடையாது, அனுபவிக்கும் மேலும் மேலும். அதனால்தான் அன்றே பெரியோர்கள் விந்து விட்டான் நொந்து கெட்டான் என்பார்கள். இப்போ எல்லாம் தொலைக்காட்சி பெட்டியில் பாலியல் பலாத்காரம் என கேள்விப்படாத செய்திகளெல்லாம் வருகிறது. புழுவினும் சிறியேன். மேற்கூறிய செயலால் ஒளி குறைய இருள் கூட கோபம் கூடிவிடுகிறது. இந்த கோபம் குலை வரை கூட்டிச் செல்லும். அறிவில்லாமல் புழுவை விட சிறுவனாக உள்ளேன். ஒளி கூடாமல் அறிவு விளங்காது.
பொய் விளைந்து உழல்வேன். உண்மை என்பது வெளிச்சம், பொய் என்பது இருள். தன் தேவையை பூர்த்தி செய்ய கூறுவது பொய். தெரியாமல் செய்தால் தப்பு, தெரிந்தே செய்தால் தவறு. உழல்வேன், அதாவது உழவு மாடு வயலை சுற்றி சுற்றி வரும். அதுபோல ஒரு பொய்யை மறைக்க மற்றொன்று, அதை மறைக்க இன்னொன்று போய்கொண்டே இருக்கும். இது என்று தெரிய வருமோ அப்போது மானம் மரியாதை எல்லாம் போய்விடும். அப்போது ஒரு நீ நடமாடும் பிணம், அவ்வளவுதான் என உட்பகவனை நீ கட்படுத்தி வெல்லணும். சர்க்குரு காமம் குரோதம் ஏற்படும் போது ஞான அறிவால் தடுக்கணும். ஞானம் என்பது தெளிவு, தெளிவு என்பது அறிவு, அறிவு என்பது உள்ளொளி, உள்ளொளியை கூட்டணும். இந்த உள்ளொளியை புண்மை ஏன் ஒளி குறைய குறைய மனத்தில் அழுக்கு ஏறி சிறுமையால் துன்பம் மிகுந்து குற்றம் செய்யக்கூடிய நிலையில் உள்ளேன். புலை தொழில் கடையேன். செய்யும் தொழிலை குறிப்பது தொழில். தச்சு வேலை செய்பவர் ஆசாரி என்பும். அதுபோல புலை எனும் மாமிச உடம்பில் செய்யப்படும் தொழில் சிற்றின்பம். சிற்றின்பத்தால் உயிர் பொருள் அழிகின்றது என்கின்ற அறிவற்ற கீழ்நிலையில் உள்ளவர்கள் புலையும் கொலையும் தவிர்த்த நெறியை புனிதர் மதிக்க எனவும் கொல்லா நெறியே குருவல் நெறி எனவும் பகர்கிறார். வலிவினும் பெரியேன், அதாவது குற்றம் புரிவதில் பெரியவன், மடமையினும் பெரியவன், அறியாமையிலும் பெரியவன், மாண்பு பயிலாத, அதாவது நல்ல செயல்களை பயிலாத வஞ்ச நெஞ்சகம். ஒளி குறைந்தால் அறிவு மழுங்கி மனதில் பொறுமையின்றி பொறாமையாகி பசுமரத் ஆணி போல அடுத்தவரை பழிவாங்கும் மனம் படைத்தவனாக நான் உள்ளேனே. இப்படி உள்ள நபர்களில் நான் தான் பெரியவன். அப்படி உள்ள நான் அம்பலமாகிய புருவமத்தியில் உள்ள உன்னை அடைய நான் என்ன செய்வேன் என்று இப்பாடலில் பதிவு செய்கின்றார். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கோலையமலாம் ஊங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை செய்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.